கேரள மாநிலத்தில கொட்டாரக்கர மகா கணபதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் ஒண்ணு இருக்காங்க. அங்க பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் தான் மூலவர். ஆனாலும் அங்க இருக்கக்கூடிய கணபதி தான் ரொம்பவே புகழ் வாய்ந்த ஒரு கடவுளா வந்து கருதப்படுறாரு. அது பார்த்தீங்கன்னா, அவருக்கு நெய்வேத்தியம் என்ன வைக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, உண்ணியப்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அப்பம் தான். பச்சரிசி, சர்க்கரை, வாழைப்பழம், நெய் இதெல்லாம் சேர்த்து செய்யக்கூடிய ஒரு பலகாரம் தான் அது. அது பார்த்தீங்கன்னா, அவருடைய சன்னதிக்கு ஏத்தாப்லயே அவருடைய கண் பார்வை பற்ற மாரியே செய்வாங்களாம். காலையிலேருந்து நைட் வரைக்கும் அங்க வந்துட்டு அந்த உண்ணியப்பம் வந்து கிடைக்குமாம். நம்மளுக்கு பக்தர்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா, முன்னாடியே போயிட்டு நம்ம வந்துட்டு அங்க வந்துட்டு நம்ம பேர் கொடுத்துட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஏத்த மாரி அளவுல அவங்களும் செஞ்சு குடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. கடவுளுக்கு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு 7 அப்பம் சேர்ந்த மாரி சேத்தாப்புல தான் போயிட்டு கடவுளுக்கு வந்து நைவேத்தியம் பண்ணுவாங்களாம். எண்ணிக்கையில வேற எதுவும் மாற்றம் இருக்காவா? 7 வைப்பாங்களாம். அதே மாரி அங்க இருக்கக்கூடிய சிவாலயம் பார்த்தீங்கன்னா, அந்த சிவாலயம் வந்து பரசுராமரால ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க.